ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை கூழ் எப்படி கொடுக்கலான்ட்டு பார்க்கலாமா? வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. என்ன மந்த்லேருந்து கொடுக்கலாம், இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து முழு கோதுமை எடுத்திருக்கேன், அதாவது இது சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேசல் நட், பிரேசல் நட், பைன் நட், அப்புறம் மக்கடாமியா, பீக்கா நட் எடுத்திருக்கேன், பீனட், வால்நட், பிளாக் ட்ரை கிரேப்ஸ், பிஸ்தாஸ், ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்க கேஷ்யூஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன நட்ஸ் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி செஞ்சு கொடுங்க. இந்த கோதுமை கூழை பார்த்தீங்கன்னா 8 மாசத்துல இருக்க குழந்தைங்கள்ல இருந்தே தாராளமா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த அலர்ஜியும் இல்லைங்கும் போது நீங்க கண்டினியூஸா கொடுக்கலாம். இப்போ வந்து கோதுமையும் நட்ஸையும் வந்து நான் தனித்தனி பவுல்ல எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நட்ஸ் ஊற வைக்கிற தண்ணியிலையுமே வந்து நிறைய சத்து இருக்கனால நம்ம அதையும் வந்து யூஸ் பண்ணி தான் கிரைண்ட் பண்ண போறோம். அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 to 7 மணி நேரம் நல்லா ஊறினாதான் கிரைண்ட் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு நான் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமையில பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட், ஃபைபர்லாம் நிறைய இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கனால குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரிஷனுமே இதில் இருக்கு. நான் இப்போ இதில் வந்து நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாதாமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிரைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட தண்ணியோடையே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 2 டைம் இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு 2 to 3 டைம் கொடுக்கும் போது ஒரு 3 to 4 வீக்ஸில் அவங்க நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். பாருங்கள், செகண்ட் டைமும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்கனால குழந்தைங்களோட ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கூட வாரத்தில் 2 to 3 டைம் நீங்கள் கொடுக்கும் போது அவங்களோட ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ நல்லா வந்து இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் வந்து அதாவது குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட், omega-3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் நிறைய இருக்கனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து ஸ்லோவாக குக் பண்ணுங்க. ஏன்னா அந்த கோதுமை வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கைவிடாம கிண்டி விடுங்க, இல்லைன்னா வந்து கட்டிப்பட்டுரும். இந்த கோதுமை கூழ் பார்த்தீங்கன்னா 8 மாசத்துல இருக்க குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ அண்டர் வெயிட்ல இருக்க பேபிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் நல்லாவே வந்து ஒரு 2 to 3 டைம் கொடுக்கும்போது ஒரு 3 to 4 வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நல்லாவே நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு 3 to 4 நிமிஷத்துலயே அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கட்டி விடாம நீங்க கிண்டி விட்டு ஸ்லோவா லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், கூழ் வந்து குக் ஆகாது. ஒரு 5 to 6 நிமிஷத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி விட்டு ஸ்லோவாக குக் பண்ணுங்க. இந்த கோதுமை கூழ் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நாமளுமே வந்து நல்லா தண்ணி மாதிரி காய்ச்சி நமக்கு என்ன ஸ்வீட், நாட்டு சர்க்கரையோ இல்லை பனவெல்லம் இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது நமக்குமே நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்கூல் போகிற பேபிஸ்க்கெலாம் கூட ஒரு 3 வயசு 4 வயசில் இருக்க பேபிஸ் கூட அண்டர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 15 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இது வந்து குக் ஆயிருச்சான்னு கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த பாத்திரத்தை லைட்டாக நீங்கள் வந்து சாய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா குக் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கூழ் வந்து நல்லா ஒரு 18 to 20 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்கும். பாருங்க, பாத்திரத்துல ஒட்டல. இந்த டைம்ல வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூழை வந்து வேற பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கூழை வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரியே செஞ்சுக்கோங்க, ஏன்னா ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகும்.
இந்த கூழை வந்து நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு வந்து தாராளமாக 8 மந்த்ஸ்லேருந்தே கொடுங்க. இந்த கூழ் வந்து உங்கள் பேபிஸ்க்கு பிடிச்சிருந்துச்சா, அவங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கும் நல்லா மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.